காங்கிரஸ் உங்களை அடிச்சு எப்படியோ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு காங்கிரஸ் வந்து எங்களோட ரத்த சொந்தங்க. ராகுல் காந்தி ரத்த சொந்தம். நாங்க ஒரு விஷயத்த நாங்க மறக்கல, அவங்களும் எங்களை மறக்கல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 வெற்றி பெற்ற பிறகு கோயம்புத்தூரில் ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் தலைவர் நடத்துகிறாரு. அதுக்கு சிறப்பு விருந்தினராக ராகுல் காந்தி வராரு. கூட்டத்தில் கலந்துக்க வந்தக்கூடிய ராகுல் காந்தி ஒரு சாலையை கடந்து, சாலை தடுப்பை ஏறி குதித்து கடந்து சென்று இனிப்பு வாங்கி வந்து என்னுடைய சகோதரர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நான் இனிப்பு வழங்குகிறேன்னு சொன்னதெல்லாம் நாங்கள் மறக்கலை. அவர்களை ஜெயிக்க வச்சதை அவங்களும், நாங்கள் ஜெயிக்க வச்சதை அவங்களும் மறக்கலை. ஒரு வீடு இருக்குது, அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சொத்து பாகம் பிரிக்கிறதுல கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்கும். அதை வீட்டினுடைய தலைவர், குடும்பத் தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் எப்படி யாருக்கு என்ன பங்கு கொடுக்கணும், எப்படி அவர்களை நடத்தணும்னு. அவரெல்லாம் அதை பார்த்துக்கிட்டாரு. நல்ல மாதிரி முடிஞ்சு போச்சு. அருமையாக கூட்டணி ஏற்பட்டு விட்டது. நீங்கள்லாம் பிரிஞ்சிடுவோம், கலைஞ்சிடுவோம், திமுக கூட்டணி உடஞ்சிடும், திமுக கூட்டணி நொறுங்கிடும், காங்கிரஸ் போயிடும் வெளியிலலாம் நினச்சிங்க. உங்களுடைய எண்ணங்களில் மண் விழுந்து விட்டது. நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம். எங்கள் தலைவருக்கு தெரியுங்க, திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதுரியத்தாலும் அவருடைய அரசியல் முதிர்ச்சியாலும் இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. யாரும் எந்த ஓட்டையும் போட முடியாது. விலாங்கு மீன் மீது காத்து கொண்டிருந்த விஜய்க்கு ஏமாற்றம், உடையும் என எதிர்பார்த்த எடப்பாடிக்கு ஏமாற்றம். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்?